உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நான் பேசக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா, இந்த 2025 4 கிரகங்களுடைய பெயர்ச்சி நடக்குது. அதாவது மார்ச் 29 சனி பயிற்சி, மே மாதம் 14 குரு பயிற்சி, மே மாதம் 18 ராகு கேது இவர்களுடைய பெயர்ச்சி. அப்போ இந்த 4 கிரகங்களுடைய பெயர்ச்சிகள், இந்த 4 கிரகங்களும் ஒன்றாக இணைந்து பலனை கொடுக்க போகிறது. யாருக்கு? கடகராசிக்கு இப்போ சொல்றோம். அப்போ இந்த கடகராசிக்கு இந்த 4 கிரகங்களுடைய பெயர்ச்சியால் எப்படி இருக்கும்? அவங்களை வாழ வைக்குமா, இல்லை தடுமாற வைக்குமா, நல்ல பவர்ஃபுல்லாக கொண்டு வந்துருமா, இல்லை அவங்க கஷ்டத்திலிருந்து விலகி நிற்பாங்களா, இல்லை மீண்டுமே கஷ்டப்படுவாங்களா? அப்போ நல்லதை கெட்டது வெல்லுமா, இல்லை கெட்டதை நல்லது வெல்லுமா அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்குறோம். இது ஒரு முக்கியமான பதிவு. நேயர்களே, கடகராசி நேயர்களே, இது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது. அந்த ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு நாம் சொல்லக்கூடிய விஷயம் மருந்தாக பயன்படும். அதனால் இதை தெளிவாக பார்த்துட்டு வாங்க. ஒரு நல்ல வீடியோ. இப்போ கடகராசி. இப்போ கடகராசிக்கு 8ஆம் இடத்துல கேது, 8ஆம் இடத்துல ராகு, 2ஆம் இடத்துல கேது. இந்த 2ஆம் இடத்துல கேது இருப்பதும் சரியில்லை. அப்ப 2ஆம் இடத்துல கேது இருந்தா என்ன ஆகும்? குடும்பத்துல பிரச்சனைகளை கண்டிப்பாக கொடுக்கும். குடும்பத்தை சந்தோஷமாக வாழ விடாது. தன்னுடைய நிம்மதியை கெடுக்கும். அதுபோக தன்னுடைய முன்னேற்றத்தையும் கெடுக்கும். தனக்கு பணம் வரக்கூடிய வழிகளை தடுக்கும். நீங்க ஒருத்தருக்கு 10,000 கொடுத்துருக்கிறீங்க, இன்னைக்கு கொடுக்கணும் போய் கேட்குறீங்க, கண்டிப்பாக அந்த பணம் வராது. நாளைக்கு, நாளானைக்கு, அடுத்த மாதம், இப்படி நீண்டுகிட்டே போகும். இது மாதிரி பிஸ்னஸ்லேயும் சரி, கொடுக்கல் வாங்கலையும் சரி, எதிலுமே அவ்வளோக்கா திருப்தியாக இருக்காது. இப்போ பணம் நம்ம கைக்கு வந்தால் தானே எதையுமே செய்ய முடியும். ஒரு ரொட்டேஷனுக்கு நல்லா இருக்கும், அடுத்த லெவலுக்கு போக முடியும். அடுத்த லெவலுக்கு இந்த கேது பகவான் போகிறதுக்கு விடமாட்டார். இது கேது பகவானுடைய வேலை. அதே சமயத்தில் இந்த ராகு பகவான் 8ஆம் இடத்துல இருக்கிறார். இந்த ராகு 8ஆம் இடத்துல இருந்தால் என்ன ஆகும்? நம்மளுக்கு அவமானத்தை கொடுக்கும், கண்டத்தை கொடுக்கும், விபரீதமான பிரச்சனைகளை கொடுக்கும். கடன் வாங்கிட்டு அந்த கடனை கட்ட முடியாத சூழ்நிலை உருவாகும். ஊருட்டு நம்ம வெளியே எங்கேயாவது ஓடி போய் தலைமறைவான வாழ்க்கை வாழணும். இது ராகு பண்ணுவார். ஆனால் அந்த ராகு அதைத்தான் பண்ணுவார். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய பொசிஷனில் அந்த ராகு அதை செய்ய மாட்டார். ஏன் செய்ய மாட்டார் அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 9ஆம் பார்வையாக கும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த ராகு பகவானை பார்த்துறார். முழு சுபகிரகமான குரு பகவான் கடகராசிக்கு 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய தோஷத்தை செய்யக்கூடிய அந்த ராகு பகவானை அந்த குரு பார்க்கிறார். அந்த குரு பார்க்கும்போது அந்த ராகு தன்னுடைய கெட்ட பலத்தை இழந்து தோஷத்தை செய்ய இயலாதவர் ஆகிறார். அப்போ தோஷத்துக்கு பதிலாக யோகத்தை கண்டிப்பாக கடகராசிக்கு செய்கிறாங்க. கடகராசிக்காரங்களுக்கு ஒரு குபேர யோகம், ஒரு குருட்டு யோகம். ஏன் சொல்ற அப்படின்னா, இதை இவ்வளவு ஆணித்தரமாக சொல்வதற்கு என்ன காரணம் அப்படின்னா, நீங்க அஷ்டம சனியில நீங்க பட்ட கஷ்டம் இருக்குதே, 10 தடவை செத்து போயிடலாம். அந்த அளவுக்கு நீங்க கஷ்டப்பட்டீங்க,
கண்ணீர் வடிச்சிங்க, எத்தனையோ விஷயங்களை இழந்தீங்க, நல்ல குடும்பங்கள் போச்சு, நல்ல பிஸ்னஸ் போச்சு, நல்ல முன்னேற்றம் போச்சு. நடுத்தெருவில் நிற்கக்கூடிய சூழ்நிலைக்கு வந்துட்டீங்க. அப்படி வந்தாலுமே ஒரு திடம், எப்படி இருந்தாலும் நான் நல்ல நிலைமைக்கு வந்தே தீருவேன், ஏதாவது ரூபத்தில் அந்த ஆண்டவன் என்னை காப்பாற்றுவார், எனக்கு நல்ல மனசு இருக்குது, நான் என்னைக்கும் கெட்டு போக மாட்டேன் அப்படிங்கிற அந்த மன திடம் இருக்குது இல்லைங்களா? இதைத்தாங்க உங்களை பாராட்டக்கூடிய ஒரே இடம் இதுதான். இதை விட்டு போட்டு எத்தனையோ பேர் வந்து நான் மருந்து குடிக்கிறேன், நான் செத்து போயிடும் அப்படின்னு போகிறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அப்படி எல்லாமே போகாமல் எப்படியும் வாழ்ந்து காட்டுவேன் அப்படிங்கிற தைரியத்தில் இருக்கிறீங்க பாருங்க. இதுதான் உங்கள்கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம். நீங்கள் நினச்ச மாதிரியே நீங்கள் எந்த சாமியை கும்பிட்டீங்களோ தெரியாது, நீங்கள் என்ன தவம் இருந்தீங்களோ தெரியாது, நீங்கள் இருந்த தவம், நீங்கள் கும்பிட்ட சாமி, உங்களுடைய குலதெய்வம், அத்தனை பிரார்த்தனையும் பழிக்கக்கூடிய காலகட்டம் இப்போ வந்தாச்சு. இந்த ராகு 8ஆம் இடத்திலிருந்து உங்களுக்கு சோதனையை கொடுக்க வேண்டியது, பெரிய பிரச்சனையை கொடுக்க வேண்டியது. ஆனால் இந்த குரு பார்த்ததுனால அந்த ராகு அப்படியே மாறி நல்ல பலனை கொடுக்கிறார், அதிர்ஷ்ட வாய்ப்பை கொடுக்கிறார், லாட்டரியை கொடுப்பார். லாட்டரி வாங்குங்க. கண்டிப்பாக கடகராசிக்காரங்களுக்கு ஏதாவது மூலையில் நீங்கள் இருந்தீங்கன்னா, எந்த மூலையில் இருந்தாலும் சரி, வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, இந்தியாவில் இருந்தாலும் சரி, வேறு ஸ்டேட்டில் இருந்தாலும் சரி, கண்டிப்பாக லாட்ரி வாங்குங்க. ஏதாவது ரூபத்தில் அந்த லாட்ரியுடைய பலன் கண்டிப்பாக நீங்கள் அனுபவிச்சு தீருவீங்க. இது போக பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு அஷ்டமத்தில் இருந்த சனி பகவான் 9ஆம் இடத்துக்கு வந்துட்டாங்க. அப்போ அந்த 9ஆம் இடத்துக்கு பாக்யஸ்தானத்துக்கு அந்த சனி பகவான் வந்து உங்களுக்கு வந்து பாக்கியத்தை கொடுக்க போகிறார். அப்போ அந்த 9ஆம் இடம் அப்படிங்கிறது என்ன? பெரியோர்களுடைய ஆசீர்வாதம், முன்னோர்களுடைய ஆசீர்வாதம், நல்ல பழக்க வழக்கங்கள், தொழிலதிபர், ஒரு நல்ல வசதியாக இருக்கிறவங்க, உங்களுக்கு யாரோ மூலியமாக வாய்ப்பு கிடைக்கும். அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பழக்க வழக்கத்தின் மூலியமாக நீங்கள் பயன் பெறுவீர்கள், ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும், ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும், ஒரு நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்கும். இது எல்லாமே உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களால் இது நடக்கும். கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. கடகராசிக்காரங்களே, நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கும் விட்ட கண்ணீருக்கும் பதில் சொல்ல முடியாது. ஆனால் அதற்கு வந்து இப்போ ஒரு அருமையான பலன் உங்களுக்கு கண்டிப்பாக எல்லா கிரகங்களும் கொடுக்க போகிறது. இதில் வந்து கேது நல்லா இல்லை. கேது பல பிரச்சனைகளையும் பல சோதனைகளையும் கொடுக்கும். ஆனால் ராகு அதிலிருந்து உங்களுக்கு மேலே வைக்கும். இதே வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. இந்த 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு விரயத்தை கொடுக்கும், நஷ்டத்தை கொடுக்கும். நீங்கள் எடுத்த காரியத்தில் இப்போ ஒரு பணம் சேர்த்து வைக்கிறீங்க, ஃப்ரிட்ஜ் வாங்கலாம்னு சொல்லி, கண்டிப்பாக ஃப்ரிட்ஜ் வாங்க முடியாது. அந்த பணம் வேறு ஏதாவது ரூபத்தில் உருவம் இல்லாத செலவுக்கு போகும். ஒரு இடம் வாங்கலாம்னு சொல்லி நீங்கள் பணம் சேர்த்து வச்சுருப்பீங்க, அந்த பணத்துக்கு ஏதாவது செலவு, பெரிய செலவு வரும். அப்போ வந்து மனசு நமக்கு எந்த வேதனைப்படும், இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ நாளாக ஆசையாக நம்ம சேர்த்து வச்சோமே, நம்ம சேர்த்து வச்ச காரியத்துக்கு இந்த காசு பயன்படலையே அப்படிங்கிற வேதனை உங்களுக்கு வரும் இல்லையா? கண்டிப்பாக வரும். அதே சமயத்தில் சுப கிரகம் குரு பகவான் 12ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அப்போ வந்து உங்களுக்கு வந்து சுப விரைய செலவுகள் தான் நடக்கும். கல்யாணம் பண்ணலாம், காது குத்து பண்ணலாம், ஒரு விசேஷங்கள் பண்ணலாம், இது மாதிரி வீடு புண்ணியாசனை பண்ணலாம், அது மாதிரி நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. அது போக அந்த குரு பகவான் பார்க்கக்கூடிய இடம் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்குறாரா? அந்த 4ஆம் இடத்தை பார்க்கும்போது கார் வாங்கலாம், பைக் வாங்கலாம், கனரக வாகனங்கள் வாங்கலாம், ஒரு வண்டி சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு வண்டி வாகனங்கள் வாங்கலாம். இதெல்லாமே இப்போ வாங்குவதற்கு அருமையான அட்டகாசமான டைம் இந்த டைம் தான். அப்போ வந்து நீங்கள் ஒரு காரே வச்சுருக்கிறீங்க, அது வேண்டாம், அது இது நிறைய ட்ரபிள் பண்ணிகிட்டே இருக்குது,
இதை கொடுத்துட்டு நான் புது கார் வாங்கிக்கிறேன்னா தாராளமாக வாங்கிக்கலாம். இப்போ வந்து புதுசாக ஒரு கார் வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்க, வாங்கலாம். புதுசாக வண்டி வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்க, தாராளமாக வாங்கலாம். அதுபோக நீங்கள் பூமி வாங்கக்கூடிய டைம் வந்தாச்சு. அதுபோக நிறைய பேர் வீடு இல்லாமல் இருக்கிறீங்க, நிறைய பேர் வீட்டை இழந்துட்டு இருக்கிறீங்க. இழந்தவர்களுக்கு, இல்லாதவர்களுக்கு இப்போ வீடு வாங்கக்கூடிய யோகம் வந்தாச்சு. இது கண்டிப்பாக இது நடக்கும். வீடு வாங்குவீங்க, கிரக பிரவேசம் பண்ணுவீங்க, இது உறுதி. அதுபோக வந்து அந்த குரு பகவான் 6ஆம் இடத்தை பார்க்குறாங்க. சத்துருக்கள், கடன் உங்களுக்கு தீரும். சத்துருக்களால் இருக்கக்கூடிய பயம் உங்களுக்கு குறையும். உங்களுக்கு துரோகிகளோ எதிரிகளோ கண்டிப்பாக உங்களுக்கு இருக்க மாட்டாங்க. அவங்க எல்லாமே விலகிடுவாங்க, உங்களுக்கு வழிவிட்டுருவாங்க. உங்களுக்கு வந்து இந்த வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கண்டிப்பாக இருந்துகிட்டே இருக்கும். அந்த வயிற்றுக்கு கீழேயும் பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். இந்த மாச தீட்டு சமயத்தில் அந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்கும். இப்போ இந்த சமயத்தில் கண்டிப்பாக மருத்துவ ரீதியாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகள் மருத்துவ ரீதியாக தீரும். நாட்டு வைத்தியம் பார்த்தாலும் சரி, இங்கிலீஷ் வைத்தியம் பார்த்தாலும் சரி. பல நாளாக இருந்து வந்த பிரச்சனைகள் இப்போ போவீங்க, மருத்துவம் பார்ப்பீங்க. எங்கெங்கேயோ டாக்டர் பார்த்தோம், சரியாகலை. இங்கே பக்கத்துலேயே இருந்தால் இவர்கிட்ட பார்த்தோம், கிளியராக போயிடுச்சு. அப்படி நீங்களே திருப்திப்படுவீங்க. அது மாதிரியான ஒரு டைம் தான் இந்த டைம். அப்போ வந்து ஒரு ஆப்ரேஷன் செய்யக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஆப்ரேஷன் செஞ்சு இவங்க பொழைப்பாரா அப்படிங்கிற பிரச்சனை இருந்தாலும் சரி, அது எல்லாமே நல்ல மாற்றங்கள் நடக்கும், நல்ல திருப்தி கிடைக்கும், மறு வாழ்க்கை உருவாகும். இது எல்லாமே இந்த பீரியடில் கடகராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். இது போக பார்த்தீங்கன்னா அந்த குரு பகவானுடைய பார்வைகள் பார்க்கக்கூடிய இடமே நல்லா இருக்குது. 4, 6, 8. இது போக நீங்கள் இந்த பீரியடில் வந்து இந்த மாதிரி கஷ்டங்கள் வர்றதுக்கு எந்த தெய்வத்தை கும்பிடணும் அப்படின்னா, பட்டீஸ்வரன், துர்க்கை அம்மன் வழிபாடு செய்யுங்க தஞ்சாவூரில். அப்போ வந்து அந்த கோயிலுக்கு பசு நெய் வாங்கி கொடுத்து, கற்பூரம் திருநீர் குங்குமம் வாங்கி கொடுத்து பூஜையில் வச்சு மறுபடியும் திருப்பி வாங்கிட்டு வந்து அதை நெத்தியில் வச்சுட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுடைய குறைகள் எல்லாமே தீரும். நீங்கள் வேண்டுதல் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன வேண்டுறீங்களோ, என்ன பிரார்த்தனை பண்ணுறீங்களோ, அந்த பிரார்த்தனையும் கண்டிப்பாக பலிக்கும். உங்கள் குலதெய்வத்து கோயிலில் வேணுனாலும் சரி, உங்களுக்கு பிடித்த இஷ்டமான கோயிலில் வேணுனாலும் சரி, இந்த பட்டீஸ்வரன், துர்க்கை, தஞ்சாவூரில் இருக்கிறாங்க இல்லையா, அந்த கோயிலில் நீங்கள் வேண்டுதல் வச்சாலும் சரி. ஆனால் அந்த கோயிலுக்கு நீங்கள் கண்டிப்பாக போய் ஆகணும். போயிட்டு வாங்க, நல்லது நடக்கும். நேயர்களே, இந்த பதிவு நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ராசியில் உங்கள் சொந்த பந்தங்கள் இருந்தாலும், உங்கள் நண்பர்கள் இருந்தாலும் அனுப்பிச்சி வைங்க. நிறைய பேர் எங்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்க. நிறைய பேர் ஜாதகத்தை அனுப்பிச்சிட்டு இருக்கிறீங்க. எல்லாத்துக்கும் பார்த்து சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஜாதகம் அனுப்புறீங்கன்னா அந்த ஜாதகத்தை நானே பார்த்தா தான் நல்லாயிருக்கும். நான் ஒரு ஸ்டாப் போட்டு அவங்கள பார்க்க சொன்னால் அது நல்லா இருக்காது. ஏன் சொல்கிறேன்னா, நம்மகிட்ட ஜாதகம் பார்க்கணும் ஒரு 15 நாளைக்கு மேலே ஆகுது. அந்த 15 நாளைக்கு மேலே இருந்து பொறுமையாக பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பாருங்கள். ரொம்ப அர்ஜெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறவங்க, உங்களுக்கு தெரிஞ்ச ஜோசியர், குடும்ப ஜோசியர் யாராக இருந்தாலும் பாருங்கள், தப்பு இல்லை. நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம். உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்றைக்கி நான் பேசக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா, இந்த 2025 4 கிரகங்களுடைய பயிற்சி. ஃபஸ்ட்டு சனி பயிற்சி, அதுக்கப்புறம் குரு பயிற்சி, அதுக்கப்புறம் ராகு கேது பயிற்சி. இந்த 4 பயிற்சி நடக்குது இல்லைங்களா? இந்த 4 பயிற்சியும் சேர்ந்து பலனை கொடுத்தால் அந்த பலன் எப்படி இருக்கும், அதை பற்றி தான் ரொம்ப டீப்பாக ஆராய்ச்சி பண்ணி இந்த வீடியோவை உங்களுக்கோசரம் நம்ம சொல்கிறோம். இது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான வீடியோ. இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு கண்டிப்பாக இது தேவைப்படும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம சொல்லக்கூடியது வந்து மேச ராசி.
இந்த மேச ராசிக்கு சனி பகவான் பெயர்ச்சி இருக்கிறாங்க. 11ஆம் இடத்தில் இருந்த சனி பகவான் பெயர்ச்சியாகி 12ஆம் இடத்துக்கு மீனத்துக்கு மார்ச் 29ஆம் தேதி வந்துட்டாங்க. இது 7.5 சனியாக இப்போ மேசராசிக்காரங்களுக்கு உருவெடுத்திருக்குது அந்த சனி பகவான். அப்ப இந்த சனி பகவானால் நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனையா? கண்டிப்பாக. இப்போ 7.5 சனினா நம்மளுக்கு கொஞ்சம் பிரச்சனை தானே. அப்ப அந்த பிரச்சனை அப்படிங்கிறது இந்த 30 வயசுக்கு உள்ள இருக்கிறவங்களுக்கு தான் அதிகமான பாதிப்புகள் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ ஸ்கூலுக்கு போறவங்க, காலேஜ் போறவங்க, அந்த 30 வயசுக்குள்ள வேலைக்கு போறவங்க, படிச்சு ஒரு டிகிரியிலிருந்து அடுத்த டிகிரிக்கு போறவங்க, இந்த நாட்டிலிருந்து அடுத்த நாட்டுக்கு படிக்க போறவங்க, இப்படிப்பட்டவர்களுக்கு இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அப்போ இந்த பிரச்சனைகள்னால நம்மளுடைய வாழ்க்கை ஏதாவது துவண்டு போயிருமா? இந்த 7.5 சனி நம்ம டோட்டல் வாழ்க்கையவே பாதிச்சிருமா? நம்மளுடைய முன்னேற்றத்தை தடுத்துருமா? இப்போ 7.5 சனியினால பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க. ஆனா அந்த பிரச்சனை தான் நம்மளுடைய வாழ்க்கை பூராவுமே அந்த பிரச்சனையால் பாதிக்கப்பட்டு மனம் கலங்கி ஒரு இடத்துல உட்கார்ந்துருவோமா அப்படின்னா அப்படி அல்ல. ஃபர்ஸ்ட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த சனி பகவான் எங்க இருக்கிறாரு? குருவுடைய வீட்டில் இருக்கிறார். அப்ப அந்த குருவுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் மேசராசிக்கு 7.5 சனியாக இருக்கிறாங்க. அப்ப அந்த குருவுடைய முழு சுபகிரகமான குரு பகவான் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் மேசராசிக்காரங்களுக்கு அவ்வளவு பெரிய பிரச்சனைகளை தரமாட்டார். இப்போ டோட்டலா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி வருது இல்லைங்களா? மே மாதம் 18ஆம் தேதி இந்த ராகு பகவான் ஆகப்பட்டது உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு வர்றாங்க. இந்த 11ஆம் இடத்துக்கு வரக்கூடிய இந்த ராகு பகவான் மேச ராசிக்காரங்களுக்கு ஒரு அற்புதத்தை நிகழ்த்தவிருக்கிறார். கண்டிப்பா அது நடக்கும். நீங்க நினைக்கலாம், சார் நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம், எங்க வாழ்க்கையில எங்க போறதுன்னே தெரியல, இதுல வேற 7.5 சனி, இதுல வேற 5ஆம் இடத்துல கேது, இந்த பாதிப்புகளை நாங்க சிக்கி தவிச்சிட்டு இருக்கிறோம், இங்க எங்க எங்களுக்கு அற்புதம் நடக்குது அப்படிங்கிற கேள்வி இருக்கலாம். உங்களுக்கு சனியும் கேதுவும் பாதகத்தை செய்தாலும் இந்த ராகு பகவானாகப்பட்டது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை அவங்க எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும், எவ்வளவு பிரச்சனைகளை சந்தித்து வாழ்ந்து கொண்டிருந்தாலும், எவ்வளவு நெருக்கடியில் இருந்தாலும் அதில் இருந்து விடுவிக்கக்கூடிய கிரகம்தான் இந்த ராகு பகவான். அப்ப இந்த ராகு பகவானால திடீர்னு நீங்க ஒரு நல்ல லெவலுக்கு வருவீங்க. நீங்களே நினைச்சு பார்த்திருக்க மாட்டீங்க, நீங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. அந்த மாதிரியான ஒரு விஸ்வரூப ஒரு முன்னேற்றம் மேச ராசிக்காரங்களுக்கு இருக்குது. இது நம்புங்க. அப்ப அந்த ராகு பகவானால் உங்களுடைய வாழ்க்கைக்கு வெளிச்சம் வருகிறது, உங்க வாழ்க்கைக்கு ஒளி கிடைக்க போகிறது. நீங்க போகக்கூடிய பாதைக்கு அந்த வெளிச்சம் கண்டிப்பாக உங்களுக்கு பயன்படும். அப்போ டோட்டலா பார்த்தீங்கன்னா இந்த ராகு பகவான் வெளிநாடு போறவங்களுக்கும் சரி, வெளிநாட்டில் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறவங்களுக்கும் சரி, வெளிநாட்டில் படிக்கிறவங்களுக்கும் சரி, இந்த பீரியட்ல இந்த ராகு பகவானால நல்லது தான் நடக்கும். நான் சொல்றது புரியுதுங்களா மேசராசிக்காரங்களே? கண்டிப்பாக இது நடக்கும். இது போக இந்த குரு பகவான் உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறாங்க. 3ஆம் இடம் என்பது என்ன? முயற்சி ஸ்தானம். தான் எடுக்கக்கூடிய காரியங்கள்,
தான் எடுக்கக்கூடிய முயற்சிகள் இந்த ஸ்தானத்தில் இருந்து அந்த குரு பகவான் 3ஆம் இடத்துல இருந்து அதை தடுப்பார்னே வச்சுக்கோங்களேன். ஆனால் அந்த குரு பார்க்கறது எங்கே பார்க்குறாங்க? உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்குறாங்க. 9ஆம் இடம் என்பது என்ன? பாக்கியம், பெரும் பாக்கியம். அதுவும் குருவுடைய வீடா போச்சு. குருவுடைய வீட்டை குருவே பார்க்கிறார். அப்போ அந்த 9ஆம் இடத்தை குரு பகவான் தன்னுடைய சொந்த வீட்டை அந்த குரு பகவான் பார்க்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பாக்கியத்தால, பெரியோர்களுடைய ஆசீர்வாதத்தால உங்களை சுற்றி உள்ளவங்களுடைய அவங்களுடைய எதிர்ப்புகளோ அவங்களுடைய துரோகமோ அவங்க நீங்க முன்னுக்கு வரக்கூடாது, நீங்க நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சாலும் எதுவுமே உங்களுக்கு நடக்காது. அப்ப அந்த குருவுடைய பார்வை, முழு சுபகிரகமான அந்த குரு பகவானுடைய பார்வை அது ஒண்ணு போதுங்க. அப்ப அந்த குரு பகவானுடைய பார்வையினால நீங்கள் ஒரு நல்ல பிரசக்தி பெற்று நீங்க பட்ட கடனையும் அடைப்பீங்க. உங்களுக்கு திருமணம் ஆகாம இருந்தாலும் திருமணம் ஆகும். குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தாலும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். மறு வாழ்க்கைக்கு எதிர்பார்த்தாலும் மறு வாழ்க்கை கண்டிப்பாக அமையும். இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் குருவுடைய பார்வையினால கண்டிப்பாக நடக்கும். இப்போ மேசம் 7.5 சனின்னு சொன்னேன். ஆமாம், மேசத்தினுடைய அதிபதி செவ்வாய் பகவான். அந்த செவ்வாய்க்கும் சனிக்கும் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப எகென்ஸ்டான கிரகம் அந்த செவ்வாயும் சனியும். அப்போ மேசராசிக்கு இந்த 7.5 சனி பாதிக்குமா பாதிக்காதா? பாதிக்கும். உங்களுடைய பேச்சை நிதானமாக பயன்படுத்துங்க. அடுத்தவங்களுக்கு ஜாமீன் போட வேண்டாம். அடுத்தவங்க பிரச்சனையில போய் நீங்க நிற்க வேண்டாம். உங்களை அறியாமலேயே குடும்பத்தில் நீங்க தேவையில்லாத சில குழப்பமான பேச்சுகளே பேசக்கூடிய சூழ்நிலை உருவாகும். 10 பேர் இருக்கிற இடத்துல கண்டிப்பாக சில குழப்பங்கள் கண்டிப்பாக உங்களை தேடி வரும். இல்லை 10 பேர் இருக்கிற இடத்துல நீங்க ஏதாவது பேசக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். அந்த பேச்சினால விபரீதமாகும். ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க, அதில் ஒரு முடிவு எடுத்தாலும் அது சிக்கல்ல முடியும். அப்போ இந்த பீரியட்ல இந்த செவ்வாயும் சனியும் ரொம்ப எகென்ஸ்டாக இருக்கிறதுனால நீங்களும் கொஞ்சம் பார்த்து நிதானமாக நடந்துக்கோங்க. அதுபோக உங்களுக்கு அந்த 5ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால குழந்தைகள், உங்களுடைய பசங்க, உங்களுடைய பொண்ணுங்க விஷயத்தில் அதிகமான தலையீடு உங்களுக்கு வேண்டாம். மக்களால் சில சங்கடம், சில சலிப்புகள் கண்டிப்பாக வரும். அது பெருசாகாமல் இருக்கிறதுக்கு நீங்க பேசுனா கண்டிப்பாக பெருசாகும். பிரச்சனையை தீர்த்து வைக்கலாம் போனீங்கன்னா பிரச்சனையை ஆரம்பிச்சு வச்சிருவீங்க. அதனால தயவு செய்து நீங்கள் இருக்கக்கூடிய இடம் தெரியாமல் அமைதியாக இருங்க. அப்ப இந்த கூட்டு கிரகங்களுடைய பெயர்ச்சியால், சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி, இந்த பெயர்ச்சினால பலன்களாகப்பட்டது உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு 30% சனி பகவானுடைய கெடுதல் உங்களுக்கு இருக்கும். மீதி 70% ஆகப்பட்டது இந்த குருவும் இந்த ராகுவும் இந்த கேதுவினால கண்டிப்பாக நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைஞ்சிருக்குது. அதனால இந்த பீரியட்ல நீங்க அம்பாளை கும்பிடுங்க. வெள்ளிக்கிழமை நாளில் அபிராமி அந்த அம்பாளை கும்பிட்டு வாங்க. அது போக பிள்ளையார் பெட்டி விநாயகர் கோயிலுக்கு போய் அபிஷேகம் பண்ணிட்டு திண்ணீரும் குங்குமமும் வாங்கி கொடுத்து பூஜையில் வச்சு அதை வாங்கிட்டு வாங்க. அதை வாங்கிட்டு நெத்தியில் வச்சுட்டு வாங்க. உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே தீரும். இந்த பீரியட்ல கண்டிப்பாக நீங்கள் பிள்ளையார் பெட்டி போயே ஆகணும். அப்படி போனால் நல்லது. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்கள், உங்களுடைய சொந்த பந்தம் யாராவது மேசராசியாக இருந்தால் அனுப்புங்க. அதுபோக நிறைய பேர் என்கிட்ட ஜாதகத்தை அனுப்புறீங்க. எல்லாத்துக்கும் அந்த ஜாதகத்தை பார்த்து சொல்லணுங்கிறது என்னுடைய ஆசை. இப்போ நான் ஏதாவது ஒரு ஸ்டாப் போட்டு பலன் சொல்லுங்கன்னு சொன்னால் அது நல்லா இருக்காது.
நானாக சொன்னால் மட்டும்தான் அந்த பலன் உங்களுக்கு திருப்தியாக இருக்கும். அதனால் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா கொஞ்சம் டைம் ஆகும், ஒரு 15 நாளைக்கு மேலாகும். அந்த பொறுமை இருக்கிறவங்க கண்டிப்பாக பாருங்கள். ரொம்ப அவசரமாக ஒரு விஷயத்தை பார்த்தே ஆகணும் அப்படின்னா உங்களுடைய குடும்ப ஜோசியர் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராக இருந்தால் பார்த்துக்கோங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம். உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நாம் பேசக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா, இப்போ இந்த வருடத்தில் 4 கிரகங்கள் பெயர்ச்சி ஆகுது. சனி பகவான் மார்ச் 29 பெயர்ச்சி ஆகிறாங்க, கும்பத்திலேருந்து மீனத்துக்கு வர்றாங்க. குரு பகவான் மே மாதம் 14 ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு போகிறாங்க. இது போக மே மாதம் 18 ராகு கேதுக்கள் பெயர்ச்சி. ராகு பகவான் ஆகப்பட்டது மீனத்திலிருந்து பின்னோக்கி கும்பத்துக்கு பெயர்ச்சி ஆகிறாங்க. கேது பகவான் ஆகப்பட்டது கன்னியிலிருந்து பின்னோக்கி சிம்மத்துக்கு பெயர்ச்சி ஆகிறாங்க. இந்த கூட்டு கிரகங்களுடைய பெயர்ச்சிகள் கன்னி ராசிக்காரராகிய எங்களுக்கு எப்படி இருக்கும், இதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம சொல்ல போகிறோம். அப்போ இந்த 4 கிரகங்களையும் ஆராய்ச்சி பண்ணி இதில் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. இப்போ இதில் எந்த ரூபத்தில் நம்மளுக்கு அந்த பலன் கிடைக்கும், இதனால் நாம் ஏதாவது ரூபத்தில் பாதிக்கப்பட்டுருவோமா, இந்த பாதிப்பு மேலே வந்துடுவோமா அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த பதிவு. அப்போ கன்னி ராசிக்காரங்க, இந்த ராசிக்கு சனி பகவான் 7ஆம் இடத்துக்கு வர்றாங்க. கன்னி ராசிக்காரங்களுக்கு 7ஆம் இடத்துல சனி. இந்த 7ஆம் இடத்துல வரக்கூடிய சனி பகவானால் கன்னி ராசிக்காரங்களுக்கு குடும்ப ரீதியான பிரச்சனைகள் ஆரம்பிக்கும். அப்போ குடும்பத்தில் மனஸ்தாபங்கள், மன கஷ்டங்கள், 2 பேர்த்துக்குள்ள அந்த இருக்கக்கூடிய அந்த அந்யோன்யம் கண்டிப்பாக பாதிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் கன்னி ராசிக்காரங்கள் இதில் இந்த கன்னி ராசிக்காரங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படின்னு நான் முன்கூட்டியே சொல்லியிருக்கிறேன். அதனால் அது மாதிரியான பிரச்சனைகள் வருவதற்கு இடம் கொடுக்காதீங்க. இப்போ வீட்டிலேயே ஒரு ஆர்கியூமெண்ட் ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 2 பேர் இந்த ஆர்கியூமெண்ட்டு பேசிகிட்டு இருக்கும்போது தான் பிரச்சனை பெருசாகும். அப்போ இதில் 2 பேர் பேசிட்டு இருக்கும்போது ஒருத்தர் எந்திரிச்சு வெளியில் போயிருங்க, இல்லை அந்த பிரச்சனையை பேசாத அளவுக்கு அமைதியாக இருங்க. இப்படி இருந்தால் கண்டிப்பாக உங்களுடைய குடும்ப பிரச்சனைகள் பெருசாக பாதிக்காது. இது போக உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களுடைய தலையீடு. அப்போ அவங்களுடைய தலையீடுனால நம்ம குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை கண்டிப்பாக வரும். அப்போ அடுத்தவங்களுடைய தலையீடை இந்த பீரியடில் தவிர்த்துருங்க. இல்லை அடுத்தவங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்க, அதனால் உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். அடுத்தவங்க சொல்லக்கூடிய பிரச்சனையை அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை பெருசாக எடுத்துக்காதீங்க. இது கன்னி ராசிக்காரங்கள் ரொம்பவுமே ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம். அடுத்தவங்களுடைய தலையீடு, குடும்பத்தில் வாக்குவாதம், இதை மட்டும் கொஞ்சம் கேர் பண்ணிக்கோங்க. இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த குரு பகவான் ஆகப்பட்டது 5ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறாங்க. அப்போ அந்த 2ஆம் இடம் என்பது என்ன? குடும்பஸ்தானம். அந்த குடும்பஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால கன்னி ராசிக்காரங்கள் பெருசாக எந்த விஷயத்துலையுமே மாட்டிக்க மாட்டீங்க. பிரச்சனைகள் வரும், பிரச்சனைகள் கண்டிப்பாக அது பெருசாக போக வேண்டியது பெருசாக போகாது, அப்படியே சால்வ் ஆயிடும். அப்போ அந்த குடும்பஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால கண்டிப்பாக நீங்கள் பல பிரச்சனைகளிலிருந்து தப்பிச்சுக்குவீங்க. அதே சமயத்தில் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க அதே மாதிரி தான்.
உங்களுக்கும் பிரச்சனைகள் வரும். பிரேக்கப் ஆகக்கூடிய கண்டிஷன் வரும், ஆனால் பிரேக்கப் ஆகாது. கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனைகள் வந்து கண்டிப்பாக தீரும். இது போக அதே குரு பகவான் ஆகப்பட்டது தனது 7ஆம் பார்வையாக உங்களுக்கு 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. நீங்கள் தாராளமாக இந்த பீரியடில் வீடு கட்டலாம், கட்டின வீட்டை வாங்கலாம், வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணலாம், அது போக பூமி வாங்கலாம். இந்த மாதிரியான சுப விரயங்கள் செய்யக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு வந்தாச்சு. அப்போ கன்னிராசிக்காரங்க வந்து கடன் பட்டு கூட இந்த பீரியடில் லோன் போட்டு கூட ஒரு வீட்டை வாங்கலாம். கண்டிப்பாக சொத்து மிச்சமாயிரும், லோன் எப்படியாவது கட்டிடுவீங்க. இதற்கு முன்னாண்ட நம்ம வீடு வாங்குறதுக்கு பூமி வாங்குவதற்கு முயற்சிகள் பண்ணி தடுமாறிட்டு இருக்கிறோம், இல்லை தடுங்கல் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அந்த தடைகள் இந்த பீரியடில் கண்டிப்பாக விலகும். இது போக நீங்கள் கார் வாங்கலாம், ஒரு பைக் வாங்கலாம், இல்லை பிஸ்னஸுக்கு கனரக வாகனங்கள் வாங்கணும், இல்லை பிஸ்னஸுக்கு ஏதாவது வண்டி வாகனங்கள் வாங்கணும் அப்படின்னாலும் இந்த பீரியடில் தாராளமாக நீங்கள் வாங்கலாம். 7ஆம் இடத்துல சனி இருக்குது, எப்படி நாம் வாங்கிறது அப்படிங்கிற குழப்பங்கள் இருக்கலாம். அதுபோக உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறாரே, உங்கள் ராசிக்கு 12ல் கேது பகவான் இருக்கிறாங்களே, எப்படி நாம் வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் செய்யுது அப்படிங்கிற குழப்பங்கள் இருக்கலாம். எதை பற்றி நீங்கள் கவலையே படாதீங்க. குரு பார்வை சூப்பராக இருக்குது, நீங்கள் நல்ல நிலைமை கண்டிப்பாக வந்துடுவீங்க. இந்த கேது பகவானால் உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருக்குது அப்படின்னா மனஸ்தாபங்கள், மன கஷ்டங்கள் எங்கே வரும்னா ரிலேஷன்ஷிப்பில் வரும். அது போக வந்து பார்த்தீங்கன்னா இது அயன சயன போகஸ்தானத்தில் அந்த கேது பகவான் இருக்கிறார். அப்போ உங்கள் தாம்பத்திய வாழ்க்கையில், உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை கண்டிப்பாக கெடுப்பதற்கு அந்த ராகுல கேது பகவான் முயற்சி பண்ணுவார். அப்போ இது மாதிரி பிரச்சனைகள் வந்தாலும் குரு பகவான் ஸ்ட்ராங்காக இருக்கிறார். இந்த ஸ்ட்ராங்காக குரு பகவான் இருக்கிறதுனால நானும் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன், உங்களுக்கு பிரச்சனைகள் வரும், அந்த பிரச்சனையினால பாதிப்புகள் உங்களுக்கு இருக்காது, தப்பிச்சுக்குவீங்க. இதே 6ஆம் இடத்துல இப்போ ராகு பகவான் வர்றாரு. இப்போ இந்த 6ஆம் இடத்துல வரக்கூடிய ராகு பகவானால் நம்மளுக்கு நன்மையா தீமையா அப்படின்னா, ஒரு பாவ கிரகம் 6ஆம் இடத்துல வர்றது யோகம். அதுவும் வந்து ராகு கேதுக்கள் ஆகப்பட்டது 3, 6, 11ஆம் இடத்தில் பெயர்ச்சியாவது அற்புதமான யோகம். அப்போ கன்னிராசிக்காரங்களுக்கு ராகு பகவான் 6ஆம் இடத்துல வர்றாங்க, இது யோகம். இதை விட உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 9ஆம் பார்வையாக அந்த ராகுவை பார்க்கிறார். அந்த ராகுவை குரு பார்க்கறதுனால அந்த ராகு இன்னுமே புனிதம் அடைகிறார். அப்ப அந்த ராகு வந்து உங்களுக்கு குபேர யோகத்தை கொடுக்கிறார், லாட்டரி யோகத்தை கொடுக்கிறார், புதையல் யோகத்தை கொடுக்கிறார். இந்த மாதிரி யோகங்கள் எல்லாமே கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த பீரியட்ல 100க்கு 100 நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கன்னிராசிக்காரங்களே, நீங்கள் பயப்படவே வேண்டாம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளவு மோசமான சூழ்நிலைக்கு போயிருந்தாலும் இந்த ராகு ஒருவரால் உங்களை தூக்கி எல்லாரும் பார்த்து பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய வளர்ச்சி, உங்களுடைய தகுதி, தரம், அந்தஸ்து இது எல்லாத்தையுமே உயர்த்தி காட்டுவார். அப்போ எந்த ரூபத்திலுமே நீங்கள் எதை பற்றியுமே கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தொழில் நல்லா இருக்கும், பிஸ்னஸ் நல்லா இருக்கும், வியாபாரம் நல்லா இருக்கும், வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பாக உங்களுக்கு தீரும். இந்த சமயத்தில் ப்ரமோஷன் கிடைக்கும், கண்டிப்பாக ப்ரமோஷன் கிடைக்கும். இடம் மாற்றங்கள் கண்டிப்பாக உருவாகும். கணவன் மனைவியும் இப்போ தனித்தனியாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து வாழ்வதற்குண்டான வாய்ப்புகள் இந்த பீரியடில் கட்டாயம் உருவாகும். அதுபோக கன்னிராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் நிறைய பேர்
மன வருத்தம், மனக்குழப்பம், வேலையில் பிரச்சனை, அவங்க எதாவது பிஸ்னஸ் பண்ணாலும் பிஸ்னஸில் பிரச்சனை, குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை, மாமியார் மாமனார்னால பிரச்சனை. இந்த பிரச்சனைகள் எல்லாமே இப்போ கண்டிப்பாக தீரும். உங்களுடைய வாழ்க்கை ஒரு நல்ல பொசிஷனை நோக்கி வந்துட்டு இருக்குது. கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கும் அவங்களும் கன்னிராசியாக இருந்தால் இந்த பதிவை அனுப்பிச்சு வைங்க. இது போக நிறைய பேர் என்கிட்ட ஜாதகம் அனுப்புறீங்க. உங்கள் எல்லாத்துக்கும் நான் ஜாதகம் பார்த்து சொல்லணுங்கிறது தான் என்னுடைய விருப்பம். இப்போது நீங்கள் ஜாதகம் அனுப்புறீங்கன்னா ஒரு 15 நாள் ஆகும் நான் பார்த்து சொல்கிறேன். அது மாதிரி நிறைய ஜாதகங்கள் வந்துட்டு இருக்குது. 15 நாளுக்கு மேலே கூட ஆகலாம். ரொம்ப அர்ஜெண்ட்டாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஜோசியர், இல்லை குடும்ப ஜோசியர் அப்படி யாராக இருந்தால் பாருங்கள். அப்படி இல்லை லேட்டானாலும் பரவாயில்ல உங்கள்கிட்டயே பார்த்துக்கிறேன் அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு பார்த்து சொல்கிறேன். இப்போ நான் ஒரு ஸ்டாப் போட்டு அவங்க மூலியமாக உங்களுக்கு பார்த்து சொல்ல சொன்னோம்னா அது நல்லா இருக்காது. நானே பார்த்து நானே கணித்து சொன்னால் மட்டும்தான் உங்களுக்கு நல்லா இருக்கும், எனக்கும் அது திருப்தியாக இருக்கும். கண்டிப்பாக நான் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். முடியாதவங்க வேற ஜோசியர்கிட்ட பாருங்கள். நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம். உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா, இந்த வருடத்தில் 4 கிரகங்களுடைய பெயர்ச்சி, அதாவது சனி பகவான், குரு பகவான், ராகு, கேது, இந்த 4 கிரகங்களுடைய பெயர்ச்சி இந்த வருஷத்தில் தான் நடக்குது. மே மாதம் 29ஆம் தேதி சனி பகவானுடைய பெயர்ச்சி. மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பகவானுடைய பெயர்ச்சி. மே மாதம் 14ஆம் தேதி குரு பகவானுடைய பெயர்ச்சி. மே மாதம் 18ஆம் தேதி ராகு கேதுக்களுடைய பெயர்ச்சி. இந்த கூட்டு கிரகங்களால் ரிஷபராசிக்காரங்களுக்கு எந்த விதமான பலன் நடைபெற இருக்கிறது அப்படிங்கிறதா இந்த பதிவில் தெளிவாக நாம் சொல்ல போகிறோம். இது ஒரு முக்கியமான வீடியோ. எல்லாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்கு, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது. உங்களுடைய ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு நான் சொல்லக்கூடிய இந்த விஷயம் ஒரு மருந்தாகும். அதனால் இது பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பலன் கிடைக்கும். இப்போ ஒரு கிரகத்தினால கெட்டது நடக்கும், ஒரு கிரகத்தினால நல்லது நடக்கும். அப்போ இந்த 4 கிரகங்கள் சேர்ந்து மொத்தமாக பலன் கொடுக்கும்போது அந்த பலன் எப்படி இருக்கும்? எது மிஞ்சும்? கெட்டதை நல்லது மிஞ்சுமா, நல்லதை கெட்டது மிஞ்சுமா? அதைத்தான் இந்த பதிவில் பார்க்குறோம். இப்போ ரிஷபராசி. இந்த ரிஷபராசிக்கு சனி பகவானுடைய பெயர்ச்சி இப்போ கும்பத்திலிருந்து பெயர்ச்சியாகி மீனத்துக்கு வந்திருக்கிறாங்க சனி பகவான். அப்போ அந்த சனி பகவான் ஆப்பட்டது ரிஷபராசிக்கு 11ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறாங்க சனி பகவான். இந்த 11ஆம் இடத்துக்கு வந்த சனி பகவானால் ரிஷபராசிக்கு நல்ல பலனா கெட்ட பலனா அப்படின்னா நல்ல பலன்தான். 11ஆம் இடத்துலையோ 6ஆம் இடத்துலையோ 3ஆம் இடத்துலையோ சனி பகவான் பெயர்ச்சியாகி வரும்போது அந்த சனி பகவானால் ரிஷபராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும். சனி பகவான் கொடுத்தால் யாராலையும் தடுக்க முடியாது. அதுதான் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். அது நல்லதை கொடுத்தாலும் சரி, கெட்டதை கொடுத்தாலும் சரி, அது ஒரு முக்கியமான ஒரு வடுவாகத்தான் இருக்கும். அதுபோக நல்லதை கொடுத்தால் அதுவும் நம்மளுக்கு ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாக இருக்கும். அப்போ இந்த 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு எங்கே ஒரு விஷயத்தை ஆரம்பிப்பார் அப்படின்னா,
உங்களுடைய தொழில். சனி பகவானாவே தொழில், சனி பகவானாவே ஆயுள், சனி பகவானாவே எந்த கண்டமும் நம்மளுக்கு வராமல் தடுப்பது சனி பகவானால தான். அதே சமயத்தில் சில நேரங்களில் கண்டத்தை கொடுப்பதும் சனி பகவானால தான். அந்த சனி பகவான் இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து தான் நம்மளுக்கு பலன் கிடைக்கும். ஆனால் இப்போ 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் கண்டத்தையும் கொடுக்க மாட்டார், கஷ்டத்தையும் கொடுக்க மாட்டார். உங்களுக்கு கொடுத்த கஷ்டத்தை எடுத்துக்குவார். அப்போ உங்களுக்கு தொழிலில் எங்கெங்கெல்லாமே வீக் இருக்குதோ, எங்கெங்கெல்லாமே வீக்னஸ் பாயிண்ட் இருக்குதோ, தொழிலில் நீங்கள் எங்கெங்கே எல்லாமே ஜெயிக்க முடியாமல் இருக்கிறீங்களோ அந்த இடத்துல எல்லாமே சனி பகவான் வந்து உங்களுக்கு நல்ல பலனை கொடுப்பார். ஒருத்தரோடு பேசியிருக்கிறீங்க, ஒரு பிஸ்னஸ் பற்றி பேசியிருக்கிறீங்க, ஒரு கான்ட்ராக்டை பற்றி பேசியிருக்கிறோம், அது பார்த்தீங்கன்னா அவர் மனசு வச்சா தான் உங்களுக்கு கொடுக்க முடியும். அந்த மனசு இப்போ வைப்பார் அவங்க. அதனால் அந்த கான்ட்ராக்ட் கிடைக்கும், அந்த பிஸ்னஸ் கிடைக்கும். அந்த பிஸ்னஸ் மூலியமாக நீங்கள் ஒவ்வொரு படியாக முன்னேறி ஒரு நல்ல லெவலுக்கு போவீங்க. ஒரு இம்போர்ட் பிஸ்னஸ், ஒரு எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் அவங்க மனசு வச்சா தான் அது நடக்கும். அந்த பிஸ்னஸ் கிடைச்சா எனக்கு பல லட்சம் லாபம், பல கோடி லாபம் அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க, அதை பற்றி பேசியிருக்கிறீங்க, இன்னுமே அது ரிசல்ட் வரவே இல்லை. இந்த பீரியடில் ரிஷபராசிக்காரங்களுக்கு நல்ல ரிசல்ட்டாக வரும். அப்போ அந்த சனி பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு தொழிலில் நீங்கள் கட்டுக்கட்டாக பணம் சம்பாதிக்கலாம், இரட்டிப்பு லாபம் சம்பாதிக்கலாம், உங்களுக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷம் கிடைக்கும். இந்த பீரியடில் நீங்கள் இடத்த வாங்குவீங்க, ஒரு சொத்தை வாங்குவீங்க, ஒரு வீட்டை வாங்குவீங்க, கார் வாங்குவீங்க, வீடு கட்டுவீங்க, பங்களா மாதிரியான வீட்டை கண்டிப்பாக கட்டுவீங்க. அந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சியை இந்த சனி பகவான் கண்டிப்பாக கொடுப்பார். இது போக பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறாங்க. 2ஆம் இடத்துல இருந்து அவங்க எங்கே பார்க்குறாங்க? குரு தன்னுடைய சொந்த வீட்டையே பார்க்குறாங்க. ஆனால் உங்களுக்கு அது 8வது இடம். அப்போ அந்த 8வது இடம் அப்படின்னாவே மரண பயம், கடன் வாங்கிட்டு கடனை கட்ட முடியாத சூழ்நிலை, அவமானம், கண்டம், பேர் இழப்பு, இதெல்லாமே வரக்கூடிய இடம் தான் அந்த 8ஆம் இடம். அந்த 8ஆம் இடத்தையே முழு சுபகிரகமான குரு பகவான் இந்த 8ஆம் இடத்தை பார்த்துட்டார். இதை பார்க்கும்போது உங்களை சுற்றி நடக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு வராது, உங்களுக்கு எந்த தடைகளும் இருக்காது. உங்களுக்கு அந்த மரண பயத்தில் இருந்தாலும் அதுலேருந்து வெளியில் வந்துடுவீங்க. சில விஷயத்த வீட்டில் சொல்லியோ சொல்லாமலோ ஒரு மரண பயத்தில் நீங்கள் இருப்பீங்க. இது நடந்தால் என்ன ஆகிறது, இந்த பிரச்சனை தெரிஞ்சால் என்ன ஆகிறது, இதில் நம்ம சிக்கிட்டா என்ன ஆகிறது அப்படிங்கிற மிகப்பெரிய குழப்பத்தில் ரிஷபராசிக்காரங்க ஒரு சிலர் இருக்கிறீங்க. அது நல்லதாகட்டும் கெட்டதாகட்டும், அந்த மரண பயத்திலிருந்து இப்போ தப்பிச்சுக்குவீங்க. அந்த குழப்பங்கள் கண்டிப்பாக வராது. குழப்பங்கள் இருந்தாலும் இப்போ தீரும். கடன் பிரச்சனையும் தீரும், உங்களுக்கு கலகங்கள் ஓயும், கண்டத்திலிருந்து தப்பிச்சுக்குவீங்க. அதே சமயத்தில் அதே குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தையும் பார்க்குறாங்க. 10ஆம் இடம் என்பது என்ன? தொழில் ஸ்தானம். அப்போ அந்த தொழில் ஸ்தானத்தை அந்த குரு பகவான் பார்க்கும்போது உங்களுக்கு தொழிலில் எங்கெங்கே சிக்கல் இருக்குதோ, எங்கெங்கே பிரச்சனை இருக்குதோ, எங்கெங்கே தொழிலுக்கு அவங்க ஒத்து வராமல் இருக்கிறாங்களோ, எங்கே ஒரு கான்ட்ராக்ட் பேசி அந்த கான்ட்ராக்ட் நம்மளுக்கு சைன் ஆகாமல் இருக்குதோ, அது எல்லாமே அந்த குரு பகவான் தீர்த்து வைப்பார். அப்போ தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பாக உங்களுக்கு தீரும். வேலை செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். உங்களுக்கு வரக்கூடிய வம்பு வழக்குகள் கண்டிப்பாக தீரும். கண்டிப்பாக இந்த மாதிரி பிரச்சனை நீங்கள் ரிலீஸ் ஆக போகிறீங்க. இது போக உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறாரா? அப்போ அந்த 4ஆம் இடத்துல அந்த சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் உங்களுக்கு உடல் ரூபத்தில் பிரச்சனைகளை கண்டிப்பாக கொடுப்பார். எது மாதிரி பிரச்சனை கொடுப்பார் அப்படின்னா, இந்த வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை,
பின்மண்டையில் வலி, இந்த மாதிரி பிரச்சனைகளை கண்டிப்பாக கொடுப்பார். அதுக்கு நீங்கள் டாக்டர் போய் பாருங்கள், வைத்தியம் பாருங்கள். வைத்தியம் பார்த்தாலும் கண்டிப்பாக கிளியர் ஆகும். ஒன்றும் பயந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுபோக அந்த கேது பகவான் உங்களுக்கு வீடு கட்டுறதுல கொஞ்சம் தாமதம் பண்ணுவார், இடம் வாங்கிறதுல கொஞ்சம் தாமதம் பண்ணுவார், வண்டி வாகனம் வாங்கிறதுல கொஞ்சம் குழப்பத்தை கொடுப்பாரு, கொஞ்சம் தடைகளை கொடுப்பாரு. இது எல்லாமே கொடுத்தாலுமே அதுக்கப்புறம் எப்படி இருந்தாலும் நீங்கள் வண்டி வாங்கிடுவீங்க, வீடு கட்டிடுவீங்க, இடம் வாங்கிடுவீங்க. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ராகு பகவான் ஆகப்பட்டது உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போ அந்த 10ஆம் இடத்துல அந்த ராகு பகவான் இருக்கிறாருன்னா அந்த ராகு பகவான் 10ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு தொழிலில் குழப்பம், மனநிறைவு இல்லாமல், எந்த முடிவு எடுக்கிறதுனே தெரியாமல் பல குழப்பத்தை கொடுத்து, பல சிக்கலை கொடுத்து, உங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு இக்கட்டான சூழ்நிலையை உருவாக்கி, ஒரு பிஸ்னஸ் செய்யலாமா வேண்டாமா, ஒரு தொழில் செய்யலாமா வேண்டாமா, இந்த வேலைக்கு போகலாமா வேண்டாமா, இது செஞ்சால் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா, இதை செஞ்சால் நாம் இதன் மூலிமா நல்ல நிலைமைக்கு வந்துடுவோமா, இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது இப்போ தேவையா தேவையில்லையா, இந்த மாதிரி ஏகப்பட்ட குழப்பத்தை அந்த ராகு பகவான் கொடுப்பார். ஆனால் அதே ராகு பகவானை குரு பகவான் மிதுனத்திலிருந்து 9ஆம் பார்வையாக அந்த ராகு பகவானை பார்க்குறார். அப்போ அந்த ராகு பகவானை குரு பார்க்கறதுனால அந்த ராகு பகவான் தோஷத்தை செய்ய இயலாது. அப்போ தோஷத்துக்கு பதிலாக யோகத்தை கொடுப்பாரு. அப்போ அந்த ராகு பகவான் ரிஷபராசிக்காரருடைய வாழ்க்கையில் ஒரு பிரம்மாண்டத்தை கொடுப்பார், ஒரு லாட்டரி யோகத்தை கொடுப்பார், ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுப்பார், ஒரு உழைப்பில்லாத பணத்தை கொடுப்பார். ஷேர் மார்க்கெட்டில் போட்டாலும் அது டெவலப் ஆகும், ஒரு லாட்ரி வாங்கினாலும் அதில் டெவலப் ஆகும். இது மாதிரி சிங்கப்பூரில், ஆஸ்திரேலியாவில், கனடாவில், யுஎஸில், ஜப்பானில், சுவிட்சர்லாண்டில், இன்னும் எத்தனையோ கண்ட்ரிஸ் இருக்குது. இந்த மாதிரி கண்ட்ரிஸில் இருக்கிறவங்க எல்லாமே லாட்ரி வாங்குங்க. கண்டிப்பாக ஏதாவது ரூபத்தில் ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா இந்த ரிஷபராசியில் பிறந்த பெண்கள் ரொம்பவே தைரியசாலி, அவங்க மனதிடம் ஜாஸ்தி. எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் அதை ஜமாளிச்சிருவோம், அது வெளியில் வந்துருவோம் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த பிரச்சனையை எதிர்கொள்கிறவங்க இந்த ரிஷபராசிக்காரங்க. நீங்கள் எத்தனையோ பிரச்சனைகளை சந்திச்சிட்டீங்க, அந்த பிரச்சனையிலிருந்து வெளியில் வரக்கூடிய காலகட்டங்கள் இப்போ வந்தாச்சு. அது தொழிலாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, குடும்பமாக இருந்தாலும் சரி, எல்லா விஷயத்திலிருந்தும் உங்களுக்கு மிகப்பெரிய ரிலீஃப். கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு கேதுவால் பிரச்சனை, ராகுவால் வரக்கூடிய பிரச்சனை குரு பார்க்கறதுனால தப்பிச்சுக்கிறீங்க. சனி கொடுப்பாரு, குருவும் கொடுக்குறாரு. சனி தொழில் மூலியமாக கொடுக்காரு, குரு பணத்தை உங்களுக்கு மிச்சப்படுத்தி நீங்கள் பெரிய லெவலுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை அந்த குரு பகவானும் உங்களுக்கு கொடுப்பாரு. அப்போ இதனால் ரிஷபராசிக்காரங்க இந்த பீரியடில் கடனை கட்டி உங்கள் கஷ்டத்துலேருந்து வெளியில் வந்து நீங்கள் நல்ல லெவலுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள், பெரிய பணக்காரனாகக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. எதிர்கொள்ளுங்கள். நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சொந்த பந்தம் இதே ராசியாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கும் அனுப்பிச்சி வைங்க. இந்த பீரியடில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் எதுனா உங்களுடைய குலதெய்வத்துடைய கோயிலுக்கு மறக்காமல் போங்க. போக முடியலன்னா எப்படியா கஷ்டப்பட்டாவது போயிட்டு வந்துடுங்க. இதே மாதம் குலதெய்வ கோயிலுக்கு போகிறவங்க இருக்கிறாங்க, வாரம் போகிறவங்க இருக்கிறாங்க, 6 மாதத்துக்கு ஒரு டைம் போகிறவங்க இருக்கிறாங்க. கண்டிப்பாக அந்த குலதெய்வத்துடைய கோயிலுக்கு போங்க. அது போக காளகஸ்திரி, அந்த காளகஸ்திரிக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க. கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும். நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது
உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம். அதே சமயத்தில் நிறைய பேர் என்கிட்ட ஜாதகத்தை அனுப்புகிறீங்க. எல்லாத்துக்கும் பார்க்கணுங்கிறது என்னுடைய ஆசை. ஆனால் என்கிட்ட பார்க்கணும் அப்படின்னா ஒரு 15 நாளுக்கு மேலே ஆகும். விருப்பம் உள்ளவங்க கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்குறவங்க பாருங்கள். ரொம்ப அவசரம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஜோசியர், உங்கள் குடும்ப ஜோசியர் அவங்ககிட்ட பார்க்குற மாதிரி இருந்தாலும் பார்த்துக்கோங்க. நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.